வாட்ஸ்அப்ல நீங்க உங்க நண்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா அதை நீங்க படிக்க முடியும் அல்லது உங்களுடைய நண்பர் படிக்க முடியும். ஏன்னா அதுல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சரை ஆட் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய ஆதார் தகவல்கள், ஆதாரோட பயோமெட்ரிக்கா இருக்கலாம் அல்லது பர்சனல் டீடைல்ஸா இருக்கலாம், இது எல்லாமே ஒரு என்கிரிப்டட் டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன் பேங்கிங்கா இருக்கட்டும் இல்ல பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே என்கிரிப்ஷன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு. சமீபத்துல கூகுள் நிறுவனம் வில்லோ அப்படிங்கிற ஒரு குவாண்டம் சிப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த குவாண்டம் சிப் 5 நிமிஷத்துல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது. அதே ப்ராப்ளம் இப்ப இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது பல கோடி ஆண்டுகள் ஆகும். அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா 5 நிமிஷத்துல இந்த கூகுளோட வில்லோ அப்படிங்கிற குவாண்டம் சிப் செஞ்சு முடிச்சிருக்கு. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஆபத்து இருக்கு, உங்க ஆதார் டீடைல்ஸை பாதுகாப்பா வைக்க முடியாது, உங்களுடைய பேங்கிங் சிஸ்டம் பாதுகாப்பா வச்சுக்க முடியாது, உங்களுடைய பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸை பாதுகாப்பா வச்சுக்க முடியாது அப்படிங்கிற பல்வேறு ஆபத்துகள் இருக்கு. என்னப்பா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னா ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இப்ப இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் காலி பண்ணிடும் போல இருக்கே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழலாம். உண்மைதான். இப்ப இருக்கக்கூடிய செக்யூரிட்டி மெத்தட்ஸ், இப்ப இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன்ஸ், வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் பயன்படுத்துறோம். இந்த என்கிரிப்ஷனை குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால உடைக்க முடியும். இப்ப பேங்கிங் செக்டார்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன்ஸை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால உடைக்க முடியும். நம்மளுடைய ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய அந்த டேட்டா பேஸை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால உடைக்க முடியும். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்துல வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு 2021-22 அமெரிக்கா ஒரு புதிய சட்டத்தையே உருவாக்கிடுச்சு. அது என்ன சட்டம் அப்படின்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் சைபர் செக்யூரிட்டி ப்ரிப்பேர்னஸ் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே உருவாக்கியிருக்கு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால இப்ப இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் சிஸ்டம் ஈஸியா பிரேக் பண்ண முடியும். அப்படி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்டோட தகவல்களும் லீக் ஆகும், மக்களோட பர்சனல் டீடைல்ஸும் லீக் ஆகும், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களோட டீடைல்ஸும் லீக் ஆகும், அமெரிக்காவோட டோட்டல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையோட இந்த சட்டம் ஏற்றப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் அல்காரிதமால குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இதை ஈஸியா பிரேக் பண்ணிடும். அதனால குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஹேண்டில் பண்ற மாதிரியான புதிய என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம். ரெண்டாவது, இப்ப எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ், அதாவது அமெரிக்கா முழுக்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களா இருக்கலாம், அரசு நிறுவனங்களா இருக்கலாம், இப்படி எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், எந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஈஸியா குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கறத கண்டறிஞ்சு அதோட லிஸ்ட்டை எடுங்க. அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸை முதல்ல பாதுகாக்கணும். அந்த டேட்டாவெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸால அட்டாக் பண்ண முடியாதபடி செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற சட்டத்தை கடந்த 2022 அமெரிக்கா உருவாக்கிடுது. அமெரிக்காவுக்கு ஏன் இந்த பயம் வருது அப்படின்னா, அமெரிக்காவோட பெரும்பான்மையான தகவல்கள், அது மக்களோட தகவல்களா இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தோட தகவல்களா இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனங்களோட தகவல்களா இருக்கலாம், இது எல்லாமே இணையத்தோட இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஸ்டோர் நவ் டிகிரிப்ட் லேட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்கு. அது என்ன ஸ்டோர் நவ் டிகிரிப்ட் லேட்டர், SNDL அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன SNDL அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் மெத்தடை பிரேக் பண்றதுக்கு பிற நாடுகள்கிட்டயோ அல்லது பிற ஹேக்கர்ஸ் கிட்டயோ போதுமான வசதிகள் இல்ல. ஒருவேளை எதிர்காலத்துல இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வருது அப்படின்னா அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இப்ப இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸை பிரேக் பண்ண முடியும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். எப்போ அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் நம்மளுக்கு வருதோ அந்த நேரத்துல இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம பிரேக் பண்ணி எடுத்துப்போம் அப்படிங்கிற நோக்கத்தோட பல்வேறு நாடுகள் பிற நாடுகளோட தகவல்களை எடுத்து வச்சிருக்காங்க. பல்வேறு தனிநபர்கள் இந்த மாதிரி டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் இந்த மாதிரி டேட்டாஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படிப்பட்ட தகவல்களா இருக்கு அப்படின்னா, அரசாங்க ரகசியங்களா இருக்கலாம், பிசினஸ் பிளான்ஸா இருக்கலாம், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கலாம், மக்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸா இருக்கலாம், மக்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸா இருக்கலாம். இப்படி பல்வேறு தகவல்கள். இந்த தகவல்களை அவங்களுக்கே தெரியாம பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு தனிநபர்கள், பல்வேறு அரசாங்கங்கள் திருடிக்கிட்டு இருக்கு, எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப சேவ் பண்ணி வைக்குது. பிற்காலத்துல இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வச்சு அதை பிரேக் பண்ணி அந்த தகவல்களை எடுத்துக்கும். இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் இருக்கிறதுனாலதான் அமெரிக்கா முன்கூட்டியே இந்த சட்டத்தை ஏற்றிடுச்சு. சரி, இந்தியாவில் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நாம அடிக்கடி செய்திகள்ல பாக்குறது ஆதார் தகவல்கள் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி. கடந்த 2023 ஏறக்குறைய 80 கோடி பேரோட ஆதார் டீடைல்ஸ் டார்க் வெப்ல லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்தது. அதே மாதிரி பேன் கார்டு டீடைல்ஸ் லீக் ஆனதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் செய்தி ஊடகங்கள்ல வெளியான தகவல்கள். இது மட்டும் இல்லாம இன்னும் எவ்வளவு தகவல்கள் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரி, இப்ப இந்திய அரசு என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்திய அரசு போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிற துறையில அதிகமான ரிசர்ச்சும் டெவலப்மெண்ட்டும் பண்ணணும். அதற்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது என்ன போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்ததுக்கு பிறகு எப்படி கிரிப்டோகிராஃபி செயல்படணும் அப்படிங்கறத முன்கூட்டியே அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி கிரிப்டோகிராஃபி டெவலப் பண்ணணும். அது பேர் தான் போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்திய அரசு பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய என்கிரிப்டட் டேட்டாவை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போஸ்ட் குவாண்டம் கிரிப்டோகிராஃபி மெத்தட்ஸ்க்கு மாத்தணும். ரொம்ப முக்கியமா நேஷனல் குவாண்டம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத உருவாக்கணும். இது எல்லாத்தையும் இந்தியா எவ்வளவு சீக்கிரமா பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்திய மக்களோட தகவல்கள், இந்திய அரசோட தகவல்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களோட தகவல்கள் பாதுகாப்பா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெக்னாலஜி சம்பந்தமா இன்னும் நிறைய காணொளிகள் AK நானோல வர இருக்கு. AK நானோவை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. நன்றி.